ஸோ ஹலோ பிளேயர்ஸ், நான் உங்களும் நான் யுவர் வாட்சிங் பிளே வித் ஒன் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாம்பி 2 சீரீஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு ஒன்லைன் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ அங்கே ஒரு அம்மா இன்ஃபெக்ட் ஆகி கத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும், அவன் தான் வந்து ஹீரோ. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு கொன்னுடலான்னு சொல்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, ஓகே அவளோட கடைசி ஆசையை அந்த குழந்தைய காப்பாற்றுறது தான், காப்பாற்றிடும் அப்படின்றாங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஒரு நல்ல நேமை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாமா? நேமுனா எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா மாசாக இருக்கணும். என்ன நேமு, நல்லா ஸ்ட்ராங்கான நேம், லைக் தோர்னு வைப்போமா? ஓகே, தோர்னே வைப்போம். ஓகே, இல்லை வேண்டாம், நம்மளே ஹீரோ தானேங்க, நம்ம பேரை வைப்போம். லூனுனே வச்சாச்சு. ஓகே, ஹீரோ நேம் வந்து பார்த்தீங்களா லூன். அந்த அம்மாவை காணுன்றாங்க. ஓகே, குழந்தையோட அம்மா காணும் அப்படின்றாங்க. She disappeared, watch out. Oh my god, அவங்க வேற ஜாம்பியா மாட்டாங்க guys. ஓகே, she became a zombie. ஓகே, கொன்னுட்டான். என்னங்க ஒரே இடத்துல ரெண்டு பேரை காணோம், குழந்தை மட்டும்தான் பழைச்சிருக்கான். லைக் எல்லாருமே செத்துட்டாங்க. இந்த மெயின் கேங் லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, இவரு தான் இருக்காரு. ஓகே வெயிட், ஓ நம்ம தான் இப்போ கில் பண்ணோம் போல ஜாம்பிஸை. ஓகே ஓகே, ஓ இந்த குழந்தைய காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு மிஷின் போல். ஓகே, ஜாம்பிஸ் வந்துட்டுருக்கு. பரவாயில்லையே, ஹெட்ஷாட்லாம் வைக்கிறேன். சூப்பர் சூப்பர், எனக்கே பெருமையாக இருக்குது. ஸோ ரொம்ப எய்ம் வரல, ஏன்னா நான் கண்ட்ரோலரில் விளாட்றேன். ஆஸ் ஐ சைட் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது, அதனால் ஜாய்ஸ்டிக்கில் தான் விளையாடிட்டுருக்கேன். பார்ப்போம். ஹெட்ஷாட் வைக்கலாம் ட்ரை பண்ணுறேன், பட் கர்சர் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. இல்லை ஆட்டோ எம்பாட்டும் இல்லையா, அதனால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஓகே, அடிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கவங்களையும் இப்படி தான் சொல்ல போகிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, பேபியை சேவ் பண்ண சொல்கிறாங்க, சேவ் பண்ணுவோம். ஓகே, என்னடா கையில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். ஓ காரில் வைக்க சொல்கிறாங்க கைஸ். ஓகே, கார் பின்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான், பாக்ஸில் செட்டில் பண்ணியாச்சு. ஓ கைதி கன்று நமக்கு கொடுத்துருக்காங்க, மிஷின் கன்று. சூப்பர் சூப்பர், 30 சாம்பியை கில் பண்ணோன்றாங்க. இது பவரான கன் தான் நினைக்கிறேன். இருங்க, ஆமாம் பவர்ஃபுல்லான கன் தான். இப்படியே தான் 100 சாம்பி கொடுத்தாலும் சொல்லலாமே காய். சார் ஜஸ்ட்டு ஒரு 3-4 புல்லட் தான், ஒரு சாம்பி காலி. பாருங்கள், என்ன 30 சாம்பினாங்க, ஒரு 5-6 சாம்பி தான் வந்துட்டுருக்கு. நிறைய அனுப்புங்களேன்டா. என்னடா அடிக்குது, முதுகில் குத்துறாங்க கைஸ். பின்னாடி ஒரு 10 சாமி வந்துட்டுருக்கு, நம்ம தான் பார்க்கல போல, ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா சாமி நீங்களா முதுகில் குத்துறீங்க, சாவு சாவு. எல்லாருக்குமே ஹெட்ஷாட் வச்சுட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கைஸ் இது கில் பண்ணுறது. சூப்பர். பர்த் ஆஃப் த ஹீரோ, ஃபர்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை காப்பாற்றிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே கண்டினியூ. ஸோ 20 years லேட்டர். ஓகே, 20 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வுட்லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஊரை காட்டுறாங்க. ஸோ யங் ஹீரோ வந்து இங்கே தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்ல வராங்க, புரியுதுங்களா? ஓகே, ஃப்ராங்க் ஃப்ரெண்ட்ஸை வந்து பெட்ரே பண்ணுறது தான் என்னோடய ஹாபியாம். அப்போ இவன்ட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் கைஸ், இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்க கிட்டலாம். ஓகே, அடுத்து டாக்டர் அம்மாவை காட்டுறாங்க, லெய்லா. ஓகே ஓகே, ஸோ இது என்ன கான்செப்ட்னா, இந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்து மொத்த மனுஷங்க மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு டவுன் மாதிரி அமைச்சு இங்கே சேஃபாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு வயசானவர் உட்காந்துருந்தார், அவரை பார்க்கல. தி எல்டர். ஸோ இவர் வந்து பேபி செட்டிங் வுட்லேண்டர்ஸ் பட் டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். இன்ட்ரோவே பண்ணால் இருக்குது கைஸ் இது. ஓகே ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாவாமல் இங்கே வந்து சர்வை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் யார் ஹீரோவா? என்னடா கோழிக்கெலாம் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, ஃபன்னாக போகுது கைஸ் கேமு. கோழிக்கெலாம் இன்ட்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு யார்? நம்ம தான். இந்த ஜேடி கிளாசிக் ஜேடி இன்ட்ரோ மாதிரி இருக்குது பாருங்கள், படுத்துட்ருக்கான். தி சூசன் ஒன் சேவிங் த வேர்ல்டு. அதாவது காட்ஸ் ஆன பிளேயர்ஸ், நம்மளை தான் காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நம்ம தான் இவனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இவன் தான் அந்த குழந்தை ஹீரோ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த எல்டர்னு ஒருத்தனை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் தான் வந்து நம்மளை காப்பாற்றினேன். ஓகே, பாட்டிலோடு எழுந்துக்கிறாப்புல, கண்ணை கசக்கிறான். அந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் மஸ்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாலிகான் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பாக்ஸாக இருக்கும், பட் நல்லா இருக்கும் கைஸ் பார்க்க. இந்த ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸ் எடுக்காத பிசி கூட இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஈஸியாக எடுத்துரும். அதனால தான் இந்த மாதிரி கேம்ஸில் வந்து இந்த கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த எல்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளை காப்பாற்றின இவன் தான். அவருக்கே வயசாகிடுச்சு. ஹாப்பி 20th பர்த்டே. ஓ இப்போ நம்மளுக்கு பர்த்டே போல 20 வயசு ஆயிடுச்சு நமக்குள்ள. ஓகே ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், நோ ப்ராப்ளம் எல்டர்.
ஓகே, இப்போ எனக்கு 20 வயசு ஆனதால் நீ இப்போ வந்து இறங்கி போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு போல். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபைன் ஃப்ராங்க். ஸோ அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் வெப்பன் இருக்கும், அவன்கிட்ட வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஃப்ராங்க் கிட்ட பேசுவோம். இவன் தான் நம்பிக்கை துரோகியாச்சே. என்ன கன் எடுக்கலாம்? M1 Garand அண்ட் STG-44. ஓகே, நான் இந்த M1 Garand எடுத்துக்கிறேன் கைஸ். இதுதான் கரெக்டாக இருக்கும். லைக் கார் 98 மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா ஸ்னைப்பர் மாதிரி. டேமேஜ் அதிகமாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் புல்லட் தரான். ஸோ என்ன சொல்லலாம்னா, அவன் ஷூட்டிங் ரேஞ்சுக்கு போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ட்ரைனிங்க்கு போகிறோம் போல். ஸோ இங்கே டேபு காட்டுது, இந்த இடத்துல கிளிக் பண்ணால் மேப்பு. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஷூட்டிங் ரேஞ்சுக்கு நம்ம இங்கே இருக்கோம் சென்டரில். ஸோ அங்கேருந்து ஷூட்டிங் ரேஞ்சுக்கு நம்ம போகிறோம். சரி, ஓகே, இருங்க போவோம். ஸோ இங்கேருந்து அங்கே போக 2.4 லிட்டர் பெட்ரோல் நமக்கு காலியாகுது. இதில் பெட்ரோலுக்குலாம் தனி சிஸ்டம் கொடுத்துருக்கானோ? பரவாயில்லைங்க, என்னமோ நினச்சேன். கேம் நல்லா தான் இருக்குது. சரி, இருங்க போகலாம். ஓகே, ஷூட்டிங் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. நான் வண்டியில் வரதான் காட்டுவாங்கன்னு பார்த்தேன். அப்போ நல்லா டேரெக்டாக டெலிபோர்ட் பண்ணி விட்டாங்க. சரி, ரைட்டு. ரூம்குள்ளே ஹேரோ காட்டுது. என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுமா? ஓகே, நம்மளோட வெப்பன் எப்போவுமே பேஸ்கெட் பால் தான். என்னதான் இருந்தாலும் நல்லா ஸ்டீவ் ஆரிங்டன் ஃபேனுங்க. ஓகே, தெரியாமல் கிளிக் பண்ணி விட்டேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், இதை எக்யூப் பண்ணிட்டு வந்துடுறேன் கன்னை. ஸோ கன் நம்ம அங்கேருந்து கொடுத்தான் பார்த்தீங்களா, அதை நம்ம எக்யூப் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இங்கே எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம் கன்னை. சரி, ஓகே, கன் எக்யூப் பண்ணிட்டாச்சு. ஓகே, அண்ட் பேஸ்கெட் பால் பேட்டு இதையும் எக்யூப் பண்ணிவிடும். வச்சுப்போம், தேவைப்படும் வெப்பன்ஸுக்காக பஞ்சம். ஓகே, இது எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது? வெயிட் பண்ணுங்கள், ஸ்விட்ச் பண்ண முடியுதா பார்ப்போம். ஓகே, கன்று கையில் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே யாராலையும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. வாங்கிக்கோ, இந்த நீ ஒன்று வாங்கிக்கோ. எல்லாருக்கும் ஹெட்ஷாட் டக்கு டக்குன்னு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எய்ம் பாட் எனக்கு வந்துருச்சு. எய்ம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இதையும் ஷூட் பண்ணி தள்ளு. அண்ட் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், இவனையும் போடுங்க. சூப்பர். ஷூட் டவுன் தி டார்கெட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, என்னடா சின்ன சின்னதாக கொடுத்துட்ருக்கீங்க, ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ ஜாம்பிஸை போட்டு தரணும், இதை போட தெரியாதா? ஸோ மிஷின் கம்ப்ளீட். இது ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி. நம்ம இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் மற்ற கேம்லாம் ஆடும்போது ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் போல். ஓகே, இது இப்போ முடிச்சிட்டோம். அண்ட் அகெயின் இப்போ வுட்லாண்ட்ஸ் போகிறோம். ரைட்டு, கோ என்டர். ஓகே, வுட்லாண்ட்ஸ் வந்துட்டோம் கைஸ். என்ட்ரு கொடுங்க. ஓகே, கண்டினியூ. இப்போ அவன்கிட்ட ஸ்டார் மாதிரி காட்டுது. ஓகே, ஃப்ராங்க் கிட்ட ஒரு ஸ்டார் காட்டுது. ஏன்னா நம்ம மிஷின் முடிச்சு இல்லைங்களா, இப்போ அகைன் அவன்கிட்ட பேசணும் போல். வாட்ஸ்அப் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். டன், இட் வாஸ் எ பீஸ் ஆஃப் கேக். லைக் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரான் போல். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? வேறு ஏதாச்சும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். வாட் எல்ஸ்? ஓகே, என்ன சொல்கிறான்னா, அந்த ஷூட்டிங் ரேஞ்சில் ஃபென்ஸை சரி பண்ண சொல்கிறாங்க. அது அந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை போய் சரி பண்ண சொல்கிறான். அது ஒரு மிஷின். நான் இப்போ அதை ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஐ எம் ஹங்க்ரி. என்னவோ வந்துட்டுருக்கு சைடில். ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பாலை உதைக்க முடியுது. சூப்பர். சும்மா இருக்கும்போது உதச்சி விளையாடலாம் போல கைஸ். ஃபன்னாக இருக்குது. ஐ எம் ஹங்க்ரி. ஏன்னா ஐ எம் ஹங்க்ரின்னு போடுறாங்க. யார் இது? அம்மாண்டா. பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? லெவல் 21 ஸ்பீச் ஸ்கில் இருந்தால் தான் பேச முடியும் போல். சரி, உங்களுக்கு நான் அப்புறமா சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஓகே, இப்போ ஷூட்டிங் ரேஞ்ச் போய்டுவோம் கைஸ். அகைன் இப்போ அங்கே தான் போகிறோம். 2.4 லிட்டர் பெட்ரோல் போயிடுச்சு. இது எப்படி பெட்ரோல் எடுக்குதுன்னு தெரில. எடுப்போம், பொறுமையாக எடுக்கலாம். ஓகே, கண்டினியூ. வராங்க. இதுங்க நடந்து வரதே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. இதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம் போல். நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதுங்களை சுட. இதுங்களை ஷூட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ பாருங்களேன், நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். எப்போவுமே நம்ம ட்ரம் இருந்துச்சுன்னா இதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஏறுதல் நிற்க வைக்கணும். எல்லாம் தேடி வராங்க பாருங்கள். இப்போ எல்லாரையும் இந்த கிட்ட கூப்பிட்டு வந்து காமனாக ஒரு ஷூட் பண்ணுறங்க. அவ்வளோதான், பிளானு ஒர்க் அவுட்டு. 10 ஜாம்பி கிட்ட காலி. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஈஸியான ட்ரிக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த ஃபென்ஸை இதுதான் நம்மளோட மிஷின். ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபென்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த காம்பவுண்டை வந்து சரி பண்ணுறது தான் வந்து நம்மளோட மிஷின். இன்னொரு 8 ஜாம்பிஸை கில் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே ஒரு ட்ரம் இருக்குது, அங்கே ஒரு 4, இங்கே ஒரு ஜாம்பி. ஓகே, இப்போ சென்டரில் பூந்து எங்கள் எல்லாரையும் ஒன்றா வர வச்சுட்டு இந்த ட்ரம் கிட்ட கூட்டுன்னு சொல்ல போகிறோம். இதுதான் நம்மளோட பிளானு. வா கிட்ட வா. வாங்க. ஷூட், வாங்கிக்கோ. அவ்வளோதான், காலி. லைக் இந்த கேம் ஆடுறீங்கன்னா இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நல்லா ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, இது 2வது ஃபென்ஸு. இது முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இதையும் முடிச்சு விட்ருவோம். ஓகே, சரி. யாரா இவன் குப்பையிலேருந்து வரான்? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஓகே, 2 ஃபென்ஸுமே முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு 10 ஜாம்பிஸ். இது எல்லாத்தையுமே கொல்ல சொல்கிறாங்க. ஹெட்ஷாட் வாங்கிக்கோ. கிட்ட வா. வாங்கு. கரெக்டாக ஹெட்லேயே லாக் ஆகுது.
இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதுங்களாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி வரல, கொஞ்சம் பொறுமையாக தான் வருது. மேபி லெவல் ஏற ஏற கொஞ்சம் கஷ்டமாக வருமோ என்னமோ. ஓகே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ட்ரம் இருக்குது, ஃபஸ்ட்டே இதை பார்க்க மாட்டேன். இருந்தால் அந்த 3 ஜாம்பிஸ் இங்கே கூட்டு வந்து சுட்டுருக்கலாம். இட்ஸ் ஓகே, இதுங்களை கிட்ட கூட்டி இங்கே சுட்டு விட்ருவோம், டைம் சேவ் ஆகும். ஓகே போட்டாச்சு, முடிஞ்சு. ஷூட்டிங் ரேஞ்ச் ஃபென்ஸ் ஃபிக்ஸிங் ஓகே முடிச்சிட்டோம் கைஸ். திருப்பி ரிட்டன் போக 2.4 லிட்டரா? ஓ என்னடா இது பெரிய ஸ்கேமாக இருக்குது. ஓகே என்டர். ஓகே என்டர். ஓகே கண்டினியூ அகைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்லேண்ட்ஸ்க்கு வந்தாச்சு. அவன்கிட்ட ஒரு ஸ்டார் காட்டுது, ஏதாச்சும் ரிவார்ட் கொடுக்குறான் நான் பார்த்துட்டு ஒரு வெயிட் பண்ணுங்கள். ஓகே 150 காயின்ஸு, ஒரு 20 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கான், எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸு. ஓ 3000, சூப்பர். மொத்தம் 3000 காயின்ஸ் மேலே கொடுத்துருக்கானே, பரவாயில்லைங்க. அண்ட் இன்னொரு ஏதோ காட்டுறான், வெயிட் பண்ணுங்கள். 25 லெவல். ஓகே மீனி மிஷின்ஸை முடிச்சுட்டு தான் இவன்ட்ட வரணும் போல். ஓகே இது அப்புறம் பார்த்துப்போம். ஸோ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் உங்களுக்கு நேரம் இருக்கா காட் டைம் அப்படின்னு கேட்குறாரு. சரி வாங்க அவர்கிட்ட போய் பேசுவோம். போரிஸ் கால் இல்லைங்க பாவம். ஐ கிளாட் யூ ஆர் ஹியர். நீ எதுக்கு இப்படி ஷிட்டால் கவர் ஆகிருக்க அப்படின்னு கேட்கலாம். சரி ஓகே இதே கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். அட கன்றாவியே, அவன் டாய்லெட்டில் இருக்கும்போது அவன் வாட்ச் அதில் விழுந்துடுச்சான், அதை வந்து எடுத்து தர முடியுமான்னு கேட்குறான். சரி இருங்க பண்ணுவோமே. அட கன்றாவி பிடிச்சா அது புகலாம் வருது. ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையாடா இது. சரி இருங்க போவோம். என்னங்க பார்க்கவே மோசமாக இருக்குது. ஐயோ இதை கேரண்டியாக நான் பண்ணியே ஆகணுமா? என்னடா இது, என்னென்னமோ டிசைன் பண்ணுறீங்க. இப்படி ஒரு கேவலமான கேமை நமக்கு தப்பு சொல்லக்கூடாது, அது தப்பு. இந்த மாதிரி கேவலமான லெவல் டிசைன் பண்ணாமல் பார்த்தீங்களா, இது பிளேயர்ஸை மீம் போடுற மாதிரி இருக்குங்க நமக்கு. என்ன கன்றாவிடா இது. கேமாக இருந்தாலும் கொமட்டுது. தயவு செஞ்சு இந்த லெவலை ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் தெரியாதனமாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ஓகே என்னடா பண்ண இதை? இங்கே வாட்ச் இருக்க மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையே. ஏண்டா இவ்வளோ பெரிய நதி முன்னாடியே ஓடின்னு இருக்கு, அங்கே இருக்க தண்ணி எடுத்து வந்து ஊற்ற வேணாமா? ஓகே இங்கே எதுவும் இருக்குது. ஐயோ வாட்ச் எடுத்தாச்சு. அவசியமாக இந்த வாட்ச் இப்போ அவனுக்கு நான் கொடுத்தே ஆகணுமா இதுலேருந்து எடுத்துன்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. முதல்ல இந்த கதவை மூடணும். இருங்க எங்கே தண்ணியை காணும், அதோ இருக்குது. இல்லை கழுவுங்க. கொடுமையாக இருக்குங்க இந்த லெவலு. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தண்ணியில் நல்லா இப்போ சுத்தமாயிட்டேன். ஸோ என்ன எதுவும் சொல்லக்கூடாது. கதவை முதல்ல மூடணும். இந்தாடா அவன் வாட்ச்சு. quest completed வாட்ச். ஓகே கொடுத்தாச்சு. ஓ இவர் வந்து ரிவார்டு தர மாட்டேன் ஃப்ரீயாக பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறான் போல். ஓ இதுதான் அவனோட கடைசி ஃபுட்டு போல். சரி வேண்டாம் வச்சுக்கோ, நீயும் வச்சுக்கோ. கர்மா பாயிண்ட் வருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் வந்து நமக்கு 5 கர்மா ப்ளஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இப்போ மட்டும் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கேரண்டியாக வந்துட்டு இந்த ஃபுட் எடுத்துகிட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மோசமான மிஷினை கொடுத்ததுக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒய்ஃபோட பிக்சரை கேட்குறாருங்க அந்த பெரியவர். பண்ணிவிடுவோம். இப்போ அவன் கால் இல்லாத மனுஷன், ஒரு காதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கேட்குறாரு, அதை கூட எடுத்து தரலாம், இப்படி பண்ணிடலாம். ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சீரிஸ். இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு இதோட நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எங்கேஜிங் அண்ட் சூப்பரான கேமோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் கீப் பிளேயிங் அண்ட் பாய்.